ஸோ நீங்கள் தீவனம் வைக்கணுங்கிற வேலையை நீங்கள் வந்து மறந்துடலாம். இது 35 to 37 டிகிரி செல்சியஸ் இருக்குது வெளியே. ஆனால் ஷெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 25 to 28 டிகிரி வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஓப்பன் ஷெட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு 4 to 5 பேட்சஸ் தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ஆனால் இந்த ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 பேட்சஸ் வந்து வருஷத்துக்கு எடுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட்டு தான். ஓப்பன் ஷெட்டில் வந்து இருக்கிற அந்த கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா கிலோக்கு வந்து 7 ரூபா கொடுப்பாங்க. ஓகே, பட் இந்த ஈஸி ஷெட்டில் இருக்கிற அந்த கோழிங்களுக்கு வந்து கிலோக்கு மேக்ஸிமம் 13 rupees வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்மர் வந்து எங்கே இருந்தாலும் வந்து அவங்களோட ஃபார்மில் வந்து என்ன நடக்குது, என்னென்ன வந்து சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது அவங்க ஃபோனில் இருக்கிற அந்த ஆப்லேயே வந்து பண்ணிக்கலாங்க. நவீன உழவு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பின்னாடி பார்க்குற அந்த கோழி பண்ணையோட அளவு 14,000 சதுரடி. நீங்க பார்க்குற இந்த 14,000 சதுரடியில் ட்ரெடிஷனலாக வளர்க்குற மெத்தடில் கோழி வளர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோழிகள் வளர்க்கலாம். ஆனால் இங்கே இந்த பண்ணையில் கிட்டத்தட்ட 21,000 கோழிகள் இருக்கு. இது எப்படி சாத்தியம்னு பார்க்குறீங்களா? மயூரா இண்டஸ்ட்ரீஸ் மூலம் ஒரு கோழி பண்ணைக்கு தேவையான நிப்பிள், ஃபீடிங், ஃபாகர்னு ஃபாரினில் உள்ள எல்லா டெக்னாலஜியும் ஓன் R&D பண்ணி இந்த தமிழ்நாடுக்கு ஏற்ற மாதிரி, இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரதில்ல மயூரா இண்டஸ்ட்ரீஸ் அடிச்சு காலே கிடையாது. இப்போ இந்த ஈஸி ஷெட்டை பற்றி பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெளியில் ஒரு 35 டிகிரி 36 டிகிரி வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் உள்ள வெறும் 25 டிகிரியில் மெயின்டைன் ஆகுது. ஏசி எல்லாம் இல்லைங்க. ஆனால் எப்படி உள்ள 25 டிகிரி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி இந்த குறைஞ்ச இடத்துல எப்படி அதிகமாக கோழி வளர்க்குறாங்க, எப்படி ரொம்ப குறைந்த ஆட்களில் அதிக கோழி வளர்க்குறாங்கன்னு நிறைய விஷயத்த அவங்ககிட்ட இது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்னைக்கு ஈஸி ஷெட்னு ஒன்று பார்க்க வந்திருக்கும். நிறைய பேருக்கு ஈஸி ஷெட் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஒரு கோழி பண்ணை வச்சிருக்காங்க, ரெகுலர் ஜென்ரலாக ட்ரெடிஷனலாக ஒரு கோழி பண்ணை வச்சிருக்காங்கன்னா இந்த ஈஸி ஷெட்ன்றது என்ன தெளிவாக சொல்லிட முடியுமா? சார், ஆக்சுவலாக வந்து ஈஸி ஷெட்டோட எக்ஸ்பிளனேஷன் வந்து என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் ஷெட்ஸுங்க. ஆக்சுவலாக ஷெட்டுக்குள்ளே வந்து சிக்ஸ் இது டே ஹோல்லேருந்து பெரிய கோழி வரைக்கும் அதுக்கு தேவையான அந்த டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 35 to 37 டிகிரி செல்சியஸ் இருக்குது வெளியே. ஆனால் ஷெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 25 to 28 டிகிரி வரைக்கும் அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வந்து இதனால் மார்டாலிட்டி கம்மியாக இருக்கும். அந்த சிக்ஸுக்கு தேவையான அந்த டெம்பரேச்சரை கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குங்க. குறைவான இடத்துல வந்து நம்ம அதிகமான கோழிகள் வளர்க்கலாம். ரொம்ப கம்மியான ஆட்கள் இருந்தாலே போதும். டெத் ரேஷியோ வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. இது வெயிட் கெயின் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வெயிட் கெயின் ஆகும். பொதுவாக வந்து கோழிகள் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கில் அதிகமாக வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஷெட்டுக்குள்ளே வந்து கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கலாங்க. இந்த ஈஸி ஷெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது எப்படி அமைச்சிருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஃபீட் கோட்டர்லேருந்து உங்கள் ஹாப்பர்லேருந்து உங்கள் கூலிங் பேட், எக்ஸாஸ்ட் சிஸ்டம், இது எப்படி இந்த கம்ப்ளீட்டாக அந்த ஈஸி ஷெட் ஒர்க் ஆகுது, இது எப்படி ஒரு பண்ணையாளருக்கு பயன்படும்னு முழுசாக எங்களுக்கு காட்ட முடியுங்களா? கண்டிப்பாக சார், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷெட்டோட ஃபீடிங் ரூமில் இருக்கோங்க. இதை வந்து மெயின் ஃபீடிங் சிஸ்டம் இதுதாங்க. இப்போ இதனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1200 kgs வரும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பேன் ஃபீடிங் சிஸ்டமில் பார்த்தது வந்து அந்த ஹாப்பரில் வந்து நம்ம மூட்டையை மேலே தூக்கி தூக்கி கொட்டுற மாதிரி இருக்கும். பட் இவ்வளோ பெரிய பண்ணைக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ டைம் எத்தனை பேர் வச்சு மூட்டையை தூக்கி தூக்கி கொட்டணும் இல்லைங்களா? நம்ம வந்து அடிக்கடி அந்த வேலையை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபார்மர்ஸ்க்கு இன்னும் நாங்கள் வந்து ஈஸியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஃபீடிங்கை வந்து இப்படி கீழே வந்து மெயின் ஃபீடிங் சிஸ்டமாக கொண்டு வந்திருக்கோம். நம்ம மூட்டையை மட்டும் எடுத்து கொட்டினோம்னா போதும். ஸ்க்ரூ கன்வேயர் மூலயமா வந்து உள்ளே வந்து அந்த இது ஹாப்பருக்கு வந்து எல்லா ஹாப்பருக்கும் வந்து ஃபீடு வந்து ஃபில் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மார்னிங் வந்து ஒன்ஸ் மட்டும் இதை வந்து ஃபீடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கனாலே போதும். த்ரூ அவுட் த டே வந்து இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த மெயின் ஃபீடிங் பார்த்துட்டோம். இங்கிருந்து இப்போ தீவனம் வந்து உள்ளே எப்படி போய் அங்கிருந்து எப்படி சிக்ஸுக்கு வந்து சப்ளை ஆகுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து மெயின் ஃபீடிங் ரூம்லேருந்து நம்ம இப்போ ஷெட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஷெட்டில் எவ்வளோ சில்லாக இருக்குங்கிறது வந்து நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து அந்த மெயின் ஃபீடிங்லேருந்து வர்ற அந்த தீவனம் வந்து இங்கே இருக்கிற இந்த 4 ஹாப்பருக்கு தான் சப்ளை ஆகுதுங்க. ஸோ இது ஒவ்வொரு ஹாப்பருக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு சென்சார் இருக்கும். ஸோ அந்த சென்சார் வந்து தீவனம் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபீடை வந்து ரீஃபில் பண்ணிடும். ஸோ இந்த ஷெட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 320 feet வரும். ஸோ இந்த 320 feetக்கும் இந்த ஹாப்பரில் இருந்தால் வந்து லாஸ்ட் வரைக்கும் தீவனம் வந்து சப்ளை ஆகுதுங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு தீவன தொட்டியில் வந்து சென்சார் இருக்குங்க. சேம் அதே மாதிரி இந்த 320 அடியோட அந்த லாஸ்ட்லேயும் வந்து சென்சார் இருக்கும். ஸோ வந்து ஃபீடு வந்து எதுலேயுமே எந்த ஃபீடுலையுமே இல்லைங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த மெயின் ஃபீடிங்கில் தீவனத்தை ஃபில் பண்ணிட்டாலே போதும். அந்த தீவன தொட்டியிலேருந்து இந்த 4 ஹாப்பரில் மட்டும் இல்லாமல் இதிலிருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபீடர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தீவனம் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். எதுலேயுமே தீவனம் இல்லை
அப்படிங்கிறதே கிடையாது. நீங்கள் வந்து தீவனம் வைக்கணுங்கிற வேலையவே மறந்துடலாம். நீங்கள் வந்து காலையில் மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ இப்போ இந்த பேன் ஃபீடிங் பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இந்த ஈஸி ஷெட்டில் எப்படி இந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஷெட்டுக்குள்ளே எப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஷெட்டுக்கு வெளியே நம்ம வந்து நின்றுருக்கோம். இப்போ ஆக்சுவலாக வந்து உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து இந்த ஷெட்டோட லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபேன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஷெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீட்டான அந்த இது காற்று எல்லாமே வந்து வெளியில் வந்து தள்ளிடும். இப்போ இந்த ஷெட்டுக்குள்ளே வந்து காற்று வரதுக்கு 2 வழி தான் இருக்குங்க. இதை வந்து கூலிங் பேட், சேம் வந்து இதே மாதிரி அந்த பக்கம் எண்ட்லேயும் வந்து நம்ம கூலிங் பேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கூலிங் பேட் வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து கீழே வந்து நிலத்தொட்டி, அதாவது சம்பிலிருந்து வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து இந்த பைப் வழியாக வந்து இந்த கூலிங் பேடில் வந்து நனைஞ்சிட்டே இருக்கும். ஸோ வந்து வெளியிலிருந்து போகிற காற்று வந்து இந்த மாய்ஸ்சரைசர் இருக்கனால வந்து ஷெட்டுக்குள்ளே ரொம்ப சில்லுன்னு மட்டும்தான் போகும். ஸோ வந்து இது மூலியமாக மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது காற்று போகிறதுக்கு வழி இருக்கிறதுனால உள்ளே வந்து டெம்பரேச்சர் இல்லாமல் வந்து ரொம்ப கூலாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி ஷெட்னா வந்து ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த கூலிங் பேட் மூலியமாகவும் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலியமாகவும் மட்டும்தான் அந்த ஹாட்டான ஏரை வந்து வெளியே எடுத்து அந்த இது சில்லான காற்று வந்து நம்மளுக்கு உள்ளே போகுதுங்க. இப்போ நம்ம அங்கே வந்து இது கூலிங் பேட்ஸ் பார்த்தோங்க. ஸோ எப்படி சில் ஏர் வந்து உள்ளே வருதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து அங்கே அந்த கூலிங் பேட்லேருந்து உள்ளே வர இது சில் ஏரை வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் வந்து இது த்ரூ அவுட் த ஷெட் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து அந்த சில் ஏரை வந்து மெயின்டைன் பண்ணுது. பின்ன உள்ளே இருக்கிற அந்த ஹாட் ஏரை வந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேன் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஃபேன் வந்து உள்ள ஷெட்டுக்குள்ளே வந்து கரெக்டான அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனதுக்கப்புறம் ஷெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சென்சார் மூலிமா வந்து ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுங்க. இப்போ வந்து கரெக்டான டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா ஓகே. இப்போ திருப்பியும் டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி ஆகும்போது திருப்பியும் சென்சார் மூலிமா வந்து இந்த ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஷெட்டில் வந்து டோட்டலாக 10 ஃபேன் இருக்குங்க. ஸோ இப்போ இந்த 10 ஃபேனுமே எப்பவுமே ரன் ஆகும் அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த கண்ட்ரோல் ரூமில் வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இது டெம்பரேச்சர் அந்த டிகிரிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேன்ஸாக வந்து ஆன் ஆகுறது ஆஃப் ஆகுறது இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம இப்போ இந்த ஷெட்டுக்குள்ளே பார்த்த டோட்டல் நிப்பிள் லைன், பேன் ஃபீடிங் சிஸ்டம், கூலிங் பேட்ஸ், மெயின் ஃபீடிங் சிஸ்டம், எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற அந்த கண்ட்ரோல் பேனல் இந்த இது கண்ட்ரோலிங் ரூம்குள்ளே தான் இருக்குது. வாங்க நம்ம அதை இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து இது கண்ட்ரோலிங் ரூம்குள்ளே வந்திருக்கோம். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே 26ங்க. இப்போ நம்மளுக்கு 26 நாள் ஆமாங்க. இப்போ நம்மளுக்கான ரெக்யர்ட் டெம்பரேச்சர் வந்து 26.8 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஷெட்டுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 29.2. இப்போ இது வந்து இந்த டெம்பரேச்சர் அட்டைன் ஆகிற வரைக்கும் இந்த ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து வந்துருச்சு அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு ஃபேனாக வந்து அப்படியே வந்து கட்டாயி ஆஃப் ஆகிட்டே வருங்க. இப்போ திருப்பி டெம்பரேச்சர் வந்து கூடும்போது திருப்பி இந்த ஃபேன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இஃப் சப்போஸ் நம்மளுக்கு வந்து சடனா வந்து இது டெம்பரேச்சர் கூல் பண்ணும் இல்ல இது வேற ஏதாவது சம்திங் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்க வந்து மேனுவல் செட்டப்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. மேனுவலா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். செகண்டரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பவர் கட் ஆனா கூட நம்மளுக்கு இங்க வந்து அலாரம் அடிக்கும். இல்ல இது வேற ஏதாவது ஹீட் ஜாஸ்தியா லைக் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் நம்மளுக்கு இங்க வந்து அலாரம் பட்டன் அலாரம் வந்து ஃபார்ம் ஃபுல்லா கேக்கும். நல்லா லவுடாவே கேக்கும் இந்த அலாரம். உங்களுக்கு பவர் கட் ஆயிடுச்சுனா வந்து ஜென்செட் ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதை பற்றி எந்த வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஈஸி ஷெட் ரொம்ப ஏதுவாக இருக்கும்? எந்த பண்ணையாளர் எந்த சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஈஸி ஷெட்டுக்கு அவங்க வரணும்? இப்போ எங்கிட்ட இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் வந்து சிக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வளர்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து பெட்டராக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த ஈஸி ஷெட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதவே எடுத்துட்டிங்கன்னா இதோட லென்த் வந்து இது 320 × 41. இப்போ இதில் யூஸ்வலாக ஓப்பன் ஷெட்டில் வளர்க்குறது வந்து 11,000 சிக்ஸ் வைக்கலாங்க. ஆனால் இந்த ஈஸி ஷெட்டில் வந்து 21,000 சிக்ஸ் வந்து இதில் வந்து வச்சுருக்கோம். ஸோ வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து அதிகமான கோழி விடுறதுக்கு வந்து இது வந்து ஒரு இது பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ செகண்ட் வந்து இது மேன் பவருங்க. இப்போ லேபர் வந்து பார்த்தீங்கன்னா இது 320 ஷெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஷெட்டாக இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 to 6 இது லேபர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. பட் இந்த ஈஸி ஷெட்டுக்கு வந்து சேம் இது 320 மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 2 இது லேபர்ஸ் இருந்தாலே போதுமானது. இது யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து கோழி பண்ணையில் எடுத்துட்டாலே வந்து இது ஓப்பன் ஷெட்டில் வந்து ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ வந்து பக்கத்தில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது க்ளோஸ்டு ஈஸி ஷெட்டில் வந்து அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு அதிகமாக வர்றது.
ஸோ வந்து என்விரான்மெண்ட்லி வந்து நமக்கு அந்த ஸ்மெல் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் வரக்கு சான்ஸ் இல்லைங்க. மேம் தெளிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இதை பார்க்குற ஒரு கோழி பண்ணையாளருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் போடணும், ஈ சிஸ்டம் போடணும், ஒரு கூலிங் பேட் போடணும், ஒரு இனிஷியல் செலவு இருக்கு இல்லைங்களா? எதுக்கு நான் இந்த செலவு பண்ணி போட்டுட்டு இருக்கணும், நான் ட்ரெடிஷனலே வளர்த்துட்டு போயிட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து யூஸ்வலாக வந்து ஓப்பன் ஷெட்டில் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 4 to 5 பேட்சஸ் தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ஆனால் இந்த ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 பேட்சஸ் வந்து வருஷத்துக்கு எடுக்கலாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம்மரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இது ஓப்பன் ஃபார்ம்ஸ்லாம் வந்து கோழி விட மாட்டாங்க. ஓகே, பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்ஸ் விட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதனோட அந்த டெம்பரேச்சர் இது மெயின்டைன் பண்ணி வந்து இது கூலிங் ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு உள்ள வந்து கரெக்டான இது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு அந்த இது டெத் ரேஷியோ வந்து கம்மியாங்க. செகண்ட் வந்து ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஃப்ரெஷ்ஷாகவே வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு அந்த இது FCR வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஷெட்டில் வந்து 45 to 50 days ஆகும் நம்மளுக்கு இந்த கோழி பிடிச்சிட்டு போகிறதுக்கு. ஓகே, பட் இந்த ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 35 to மேக்ஸிமம் 40 daysலேயே வந்து கோழி பிடிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட்டு தான். ஓப்பன் ஷெட்டில் வந்து இருக்கிற அந்த கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது கிலோக்கு வந்து 7 ரூபா கொடுப்பாங்க. ஓகே, பட் இந்த ஈஸி ஷெட்டில் இருக்கிற அந்த கோழிங்களுக்கு வந்து கிலோக்கு மேக்ஸிமம் 13 rupees வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இனி ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இடப்பற்றாக்குறை இருக்கும், பின்ன இது மக்களோட இது மீட் கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு இந்த ஈஸி ஷெட்டு தான் வந்து இது ப்ரிஃபர் பண்ண முடியுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் விடுற கம்பெனியுமே நம்ம வந்து ஈஸி ஷெட் தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது FCR வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்கும். செகண்ட் வந்து டெத் ரேஷியோ வந்து சுத்தமாகவே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். இருந்தாலும் ஈஸி ஷெட்ன்றது இப்போ ஒரு சில பண்ணையாளருக்கு புதுசு இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் ஷெட் பண்ணையாளர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பார்க்குறாருன்னா இது எப்படி வேலை செய்யுது, இது எப்படி இருக்குன்னு நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்தாருன்னா நேரில் காட்டுவீங்களா? உங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் பார்க்கலாங்களா? சார் தாராளமாக காமிக்கலாங்க. ஸோ அவங்க வந்து எந்த லொக்கேஷன் சொன்னாங்கன்னா ஸோ அவங்க லொக்கேஷனுக்கு பக்கத்தில் நாங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கோமோ அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிடுவோம். ஸோ அவங்க ஃபார்மர்ஸ் டேரெக்டாக அங்கேயே போய் அந்த பண்ணையாளரோட இது ஃபீட்பேக்கை அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த பண்ணையோட உரிமையாளர் நம்ம சந்திச்சு அவரோட ஃபீட்பேக் கேட்கலாங்களா? கண்டிப்பாக கேட்கலாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா, உங்கள் பேர் எந்த ஊருங்கய்யா? திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுக்கு பக்கம் விரிவீடு. இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஷெட் வச்சிருந்துருப்பீங்க இல்லையா? எந்த தருணத்துக்கு நீங்கள் ஈஸி ஷெட் மாறணும்னு நினச்சிங்க? இது மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கியா உங்கள் கருத்துங்க? ஆல்ரெடி வந்து 2001 வந்து ஒரு 15,000 கோழி வளர்க்குற மாதிரி ஓப்பன் செட் போட்டிருந்தோம். அது கிட்டத்தட்ட இன்னும் அது நல்லாத்தான் போய்க்கிருக்கு. இருந்தாலும் புதுசாக பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த ஈஸி செட்டு போட்டால் என்னன்னு சொல்லி ஒரு இடத்த போய் பார்த்து விசாரிக்கிறப்ப அது நல்லா இருக்குன்றது அவங்க தகவல் சொன்னாங்க. நாங்களும் இப்போ அதை புதுசாக ஆரம்பித்து வேலையாட்கள் வந்து இப்போ குறைஞ்ச இடத்துல வந்து நம்ம கூட வளர்க்கலாம். அதே குஞ்சுக்கு வேலையாட்கள் போட்டோமாக்க 6 பேர் தேவைப்படும். இப்போ இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்க? இதுக்கு வந்து நம்ம 2 ஆள் ஒரு ஃபேமிலி 2 ஆளில் வேலையை முடிச்சிடலாம். வேலை நல்லா தெளிவாக இருக்குது, பொருளும் தரமாக இருக்குது, ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது. 2 மாதம் நல்லா விசாரித்து பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த கம்பெனிக்கு வந்து போட்டு அது எல்லாமே இப்போ தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ இந்த ஃபார்ம் ஓனர் வந்து உதாரணத்துக்கு இங்கே போட்டு கொடுத்துட்டார், லேபர்ஸாக இருக்காங்க. ஃபார்ம் ஓனருங்க வெளியில் இருக்காங்கன்னா இங்கேருந்து வெளியிலேருந்து இந்த ஃபார்ம் அக்சஸ் பண்ண முடியுமா? அதுக்கு தான் ஆப்ஷன் இருக்குங்களா? அந்த ஃபார்மர் வந்து எங்கே இருந்தாலும் வந்து அவங்களோட ஃபார்மில் வந்து என்னென்ன நடக்குது, என்னென்ன வந்து சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது அவங்க ஃபோனில் இருக்கிற அந்த ஆப்லேயே வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து இது டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இல்லை ஆன் ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்ச் பண்ணுறதுனாலும் எந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்க ஃபோனில் இருந்து அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் அது உங்கள் ஃபோனுக்கே வந்துருங்க. இப்போ மயூரா இண்டஸ்ட்ரீஸ் தொடர்பு கொள்ளணும், இந்த மாதிரி ஒரு ஈஸி ஷெட் நான் போட்டுக்கணும்னா உங்களை எந்தெந்த வழியெல்லாம் தொடர்பு கொள்ளலாம்? இப்போ வீடியோவில் வந்து கீழே காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அந்த நம்பர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப்புக்கு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா எங்களோட இது மயூராவோட வெப்சைட் இருக்கும், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் இருக்கும். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி எங்கள் இது வெப்சைட்டை கோ த்ரூ பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் டேரெக்டாக தான் வரணும், வந்து கோயம்புத்தூர் விசிட் பண்ணணும்னா நீங்கள் இது தாராளமாக வந்து கோயம்புத்தூர் விசிட் பண்ணலாம். இது ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர். நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே எங்களோட பிரான்ச்சுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து கால் ஃபார்வர்ட் பண்ணி நாங்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் எங்களோட மயூரா இண்டஸ்ட்ரீஸ் இது யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் நாங்கள் பண்ண இது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு இனோவேஷனில் மயூரா இண்டஸ்ட்ரீஸ் நம்ம அடுத்த வருஷம் சந்திக்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.